இது எப்படியே விட்டுறக்கூடாது. அவ இந்த வீட்டு பொண்ணு. அவ இங்கதான் இருக்கணும். நீ எப்படியாவது சொல்லி கூட்டிட்டு வந்துரு. சரிப்பா, நான் போய் பேசுறேன். நான் உன்னை பேசிட்டு வர சொல்ல, கூட்டிட்டு வர சொல்ல. சரிப்பா, நான் போய் கூட்டுறேன். நீ ரெஸ்ட் எடுப்பா. என்ன, அவளை கூட்டிட்டு வர போறியா? அவ இருக்க வேண்டிய வீடு தானே. அதை நீ முடிவு பண்ணாத. அவ புருஷன் நான் தான் முடிவு பண்ணணும். எனக்கு என் புருஷன் தான் முக்கியம். நீ பாசமா மூச்சுக்கு 300 தடவை அப்பா அப்பான்னு கூப்பிடுவேல்ல. அவர் மேல உண்மையான அக்கறை இருந்தால் அவளை இந்த பக்கம் கூட்டிட்டு வராத. அவருக்கு ஏதாவது ஆகணும்னு நீ நினைச்சேன்னா கூட்டிட்டு வந்து வச்சுக்கோ. மாமாக்கு வேற என்னாச்சுன்னே தெரியல. அவருக்கு சீக்கிரமே குணமாயிடணும். அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாதுரி, நீ கவலைப்படாத. அத்தை அப்படி பேசினாங்க, நீ இப்படி கிளம்பி வந்திருக்க கூடாது. அவங்க இப்படி போட்டு திட்டிட்டே இருந்தா அக்கா வேற என்னதான் பண்ணும்? என்கிட்ட கூட சொல்லாம கொள்ளாம வந்துட்ட. மாமாக்கு இப்படி ஆனதை என்னால தாங்கிக்க முடியலங்க. எல்லாம் என்னால தானே. என்ன உன்னால? ரோட்ல ஒருத்தன் ஹாஸ்பிட்டல் இருந்து அப்பா அடிச்சுட்டு போயிருக்கான். அடிபட்டதுக்கு அவன் தான் காரணம், நீ இல்ல. அந்த சாமியார் அம்மா சொன்ன மாதிரி இவளால அண்ணனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுற மாப்பிள்ள. அப்பா நிறைய பேருக்கு நல்லது பண்ணிருக்காரு. அந்த புண்ணியமே போதும். இந்த மாதிரி ஆசாமி சொல்றதா ஏதோ சாமியே சொல்ற மாதிரி நம்புறத முதல்ல நிறுத்தணும். என்ன வா கிளம்பலாம். எங்கங்க? எங்கன்னா வீட்டுக்கு தான். நான் வரல. ஏன் வரலன்னு சொல்ற? உன்னை கூட்டிட்டு வந்துறேன்னு அப்பாட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். அப்பா வந்த உடனே முதல்ல நீ எங்கன்னு தான் கேட்டாரு. இல்லங்க, என்னாலதான் மாமாக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு அத்தை நம்புறாங்க. அப்படி இருக்கும்போது என்னால எப்படிங்க அங்க வர முடியும்? ஏன்னா அம்மாவை பத்தி நீ எதுக்கு கவலைப்பட்டு இருக்கிற? அவங்க என்னைக்கு உன்னை நல்ல விதமா பேசிக்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரி இப்படி ஒரு அறிகுறி காட்டிடுச்சுல்ல. ஏன்னா என் அம்மா நம்புறதே ஒரு மூட நம்பிக்கை நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ அவங்களுக்கு மேல இருக்கிற. இப்ப நீ வர போறியா இல்லையா? நான் வரலங்க. அம்மா பார்த்தா உனக்கு தெரியும்ல, அவங்க என்ன சொன்ன என்ன. நீ கிளம்பி வா போலாம். இல்லங்க, அத்தை இதுக்கு முன்னாடி பேசுனதுல எனக்கு பயம் எல்லாம் இல்ல, வருத்தம் தான் இருந்துச்சு. ஆனா இப்ப மாமாக்கு அடிபட்டதுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இந்த ஒரு விஷயத்தை நம்புறாங்க. என்ன நம்புறாங்க? நான் வீட்டை விட்டு போயிட்டா மாமாக்கு எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிற மாதிரி நானும் அங்கேயே இருந்ததால மாமாக்கு என்னாலதான் அடிபட்டுச்சோங்கிற சந்தேகம் வந்துருச்சு. நான் கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருக்கேங்க. ஐயோ மீனா, பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காத. அப்பாவுக்கு அடிபட்டதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நீ அந்த வீட்டுல இருந்தனாலதான் அப்பாவுக்கு பெருசா எதுவும் ஆகலன்னு நினைச்சுக்கோ. அத்தை அப்படி நினைக்கலையேங்க. அவங்க மாமாக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே நான் தான் நினைக்கிறாங்க. இப்ப நான் வீட்டுக்கு திரும்ப வந்தா இன்னும் அத்தைக்கு பயம் அதிகமாயிடும். அது அப்படியே என் மேல கோவமா திரும்பும்.